முருகப்பெருமான் பக்கத்துணையாக இருப்பார் இந்த விஷயத்துக்கு. கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் இந்த செல்வம் வளம் சேர்க்கறதுக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்த ஒரு காரணியாக இருக்கார். அப்போ அந்த முருகப்பெருமானுடைய விஷயத்தை நோக்கி இதை பயணிக்கிறேன். வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சந்நிதி எங்களுக்கு பார்த்தாங்க, தனித்த முருகர் இல்லை. திரும்ப சொல்கிறேன், வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போங்க. ஒன்று காலையில் 6 மணிக்குள்ளே போயிடுங்க, இல்லை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கும். அப்போது அகல் விளக்கு, நெய், திரும்ப சொல்கிற நெய் மட்டும்தான். கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, நெய்யை மட்டும்தான் பயன்படுத்தணும். அந்த முருகப்பெருமான், வள்ளி தெய்வான முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானுக்கு முன்னாடி இந்த அகல் விளக்கு போடுங்க, நெய் விளக்கு போடுங்க. 1.5 மணி நேரம் தொடர்ச்சியாக எரியணும், எரிந்து கொண்டு அணையக்கூடாது. ஓம் சரவணபவா, இந்த ஒரு மந்திரம் தான், திருமந்திரன்ற மாதிரி ஒரு மந்திரம் தான், எல்லாமே முடிஞ்சிருந்த விஷயம். தொடர்ச்சியாக 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த லக்னமாகட்டும், எந்த ராசினாக